ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर और जगत का उद्धार करता है यीशु मसीह के बहुमूल्य உங்கள் नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. क्या आप सब अच्छे இது हो? ஒரு பயமா? क्या कोई डर है? இது ஒரு கலக்கமா? क्या कोई व्याकुलता है? ஐயோ என்ன நடக்குமோ? क्या होगा? எதிர்காலம் என்ன ஆகுமோ? भविष्य क्या होगा? என்னோட வாழ்க்கை என்ன ஆகுமோ? मेरी जिंदगी क्या होगी? இது ஒரு பயம். कोई डर? உங்களுக்கு சத்துரு கொண்டு வந்திருக்கிறானா? शत्रु आपके बीच में आ வேதம் रहा எழுதிய है. தினத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने में बहुत ही आनंदित இந்த होते हैं. கர்த்தர் கூட பேசுவாராக. परमेश्वर आज आपसे बातें உங்களை करे, தைரியப்படுத்துவாராக. आपको हिम्मत दे. வாசிப்போமா? पढ़ेंगे எரேமியா यिर्मयाह की पुस्तक 1 அதிகாரம் पहला अध्याय 8 சொல்லப்பட்டிருக்கிறது. 8वां वचन में कहा நீ गया है, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், तो उनको देखकर मत डर, உன்னை காக்கும்படிக்கு क्योंकि तेरी रक्षा நான் करने के உன்னோடு लिए இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ. அருமையான வார்த்தை, कितना अच्छा वचन है, ஒரு தைரியப்படுத்துகிற एक வார்த்தை. हिम्मत दिलाने वाला ஏதோ ஒரு वचन பயமா है. உங்களுக்கு? क्या कोई डर है? ஏதோ ஒரு வியாதினால இறந்து போவேன், क्या इस बीमारी से क्या मैं मर இந்த जाऊंगा? பிரச்சனை எழும்ப மாட்டேன், इस समस्याओं से मैं फिर नहीं उठूंगा. எனக்கு விரோதமாக பல காரியங்கள் இருக்கிறது. मेरे विरुद्ध कई प्रकार के कार्य ஏதோ ஒரு हैं. பயத்தினால இருக்கிறீங்களா? क्या कोई डर के साथ आप हो? உங்களோட தான் பர்த்தர் பேசுறார். आपके साथ ही परमेश्वर बातें कर रहा ஏன் है. பயப்படுறீங்க? क्यों डरते हो? இயேசு சீசரை பார்த்து சொன்னார், यीशु ने चेलों को देखकर அந்த कहा, காற்றும் கடலும் அன்றைக்கு காற்றினால கடல் எல்லாம் கொந்தளித்தது. आंधी तूफान से जो समुद्र लहरें उठ रही थी. இயேசு சொன்னார், यीशु ने ஏன் कहा, இப்படி பயப்படுகிறீர்கள்? क्यों डरते हो? ஏன் பயப்படுகிறீர்கள்? क्यों डरते हो? அந்த பயம் உங்களுக்கு இருக்குதா? वो डर आपके अंदर है? ஏதோ ஒரு பயம் இருக்கிறதா? कोई डर आपके अंदर है क्या? நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்றீங்களா? कल क्या होगा करके आप बोलते हो? கலங்காதங்க. मत व्याकुल हो என்ன जाइए. சொல்லப்பட்டிருக்கிறது? यहाँ पर क्या कहा நீ गया அவர்களுக்கு है? பயப்படாதா? तू उनको देखकर मत डर, நான் உன்னை காக்கும்படிக்கு तुझे छुड़ाने के நான் लिए உன்னோடு இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ. நான் உன்னோடு இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ. ஆண்டவர் சொல்றார், परमेश्वर உன்னை कहता நான் है, காப்பேன், तेरा रक्षा करूंगा, உன்னை நான் தப்பு வைப்பேன், तुझे मैं छुड़ाऊंगा, உன்னை நான் விடுவிப்பேன், तुझे मैं उसमें से உன்னை छुड़ाऊंगा, உள்ளங்கைகளில் வரைந்து இருக்கிறேன், तुझे अपनी हथेली में रचा हूँ, நான் உன் கூட मैं இருக்கிறேன். तेरे साथ हूँ. ஏன் பயப்படுதா? क्यों डरता है? உனக்கு ஒரு வழியை तेरे உண்டாக்குவேன், लिए एक मार्ग मैं खोलूंगा, உனக்கு அற்புதம் तेरे செய்வேன், लिए अद्भुत कार्य உன்னை करूंगा, நடத்துவேன், तुझे मैं चलाऊंगा, உன்னை விட மாட்டேன். तुझे मैं नहीं நான் छोड़ूंगा. உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் जब तक मैं कहे हुए को पूरा ना உன்னை நான் करूं, விட மாட்டேன். मैं तब तक तुझे नहीं छोड़ूंगा. பயப்படாதங்க. मत डरिए. ஒரு பயம் மாறும். एक डर आपका ஒரு बदलेगा. அற்புதம் இன்றைக்கும் एक செய்வார். अद्भुत कार्य आपके लिए आज करेगा. உங்களுக்கு விரோதமாக आपके विरुद्ध ஒரு வழியாய் புறப்பட்டு வந்தார்கள், एक मार्ग से वो आएंगे, 7 வழியா 7 मार्ग से ஓடி போறாங்க. वो फिर दौड़ जाएंगे. கலங்காதங்க. व्याकुल मत அவர் होइए. சொல்றாரு, वो कहता है, நான் உன் கூட मैं இருக்கிறேன். तेरे साथ हूँ. ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता, आपको धन्यवाद உம்முடைய करते हैं. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते தேவ हैं. கரம் இருக்கட்டும். परमेश्वर का हाथ ஏதோ रहे. ஒரு பயம் कोई तो एक डर அவளை வாட்டி வதைக்கிறது. उनको बहुत ही तकलीफ और நீங்க भरमा சொல்லி रहा இருக்கிறீங்க, है. आपने कहा அவளுக்கு है, பயப்பட வேண்டாம், उनको देखकर न நான் डरे, உன்னோடு கூட मैं இருக்கிறேன். तेरे साथ हूँ. நீ கூட இருந்து आप साथ ஒரு रहकर பிள்ளைகளை தப்புவியும். बच्चों को छुड़ाइए. இன்றைக்கு அற்புதம் செய்யும். आज ये अद्भुत कार्य ஒரு कीजिए. அடையாளத்தை போடும். एक चिन्ह आप இயேசு रखिए. மூலம் நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन.